இதற்கிடையில் நாங்கள் அந்த பாஸ்கர் சித்தர் அவரிடம் சென்று அந்த ஜோதி சொரூபம் நிலையும் அங்கு வரும் பக்தர்கள் பற்றியும் அவரிடம் கேட்டோம். அவர் கூறியது ஆச்சரியமாக இருந்தது. வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தீர்ந்ததுனால அவங்க அந்த காணிக்கையை அது செய்கிறாங்க. அது செய்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய குருநாதருடைய ஆணையில் நான் என்னை பொறுத்த மட்டுக்கு நான் ஆத்மாவுக்கு செய்கிறதா கருதி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆத்மாவுக்கு தான் அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்காண்டி நான் செய்கிறேனே ஒழிய வேற இல்லை. அது உங்களுக்கு அது பயனடைஞ்சு அவங்க என்கிட்ட அந்த பலன் எதிர்பார்த்து செய்கிறாங்க. அது அவங்களுக்கு நிவர்த்தியும் ஆயிடுது. இந்த ஆசிரம பீடம் எதற்காக ஆரம்பிச்சது? எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? இந்த ஆசிரமம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலங்கள் இருக்கும். 7 வருடங்களாகவே நான் இங்கே எல்லாருக்கும் என்னுடைய சொந்த பணத்தில் ஆசிரமம் நிறுவி நான் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன். அன்னதானம் பண்ணுறது அவங்களுடைய தோஷங்கள் என்னுடைய குருநாதருடைய ஆணையின்படி அவர் போய் ஜீவசமாதி நிலையை அடைஞ்சார். அவருடைய ஆணையின்படி எனக்கு அந்த ஜீவசமாதி நிலையை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது எல்லாருக்கும் நான் அந்த கற்றுக் கொடுத்த அந்த போதனை எல்லாருக்கும் போதிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஆசிரமத்தை 7 ஆண்டு காலங்களாக நிறுவி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி, அன்னதானம் பண்ணுறது ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மாவுடைய கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 கர்மா இருக்குது. அந்த கர்மாவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு போக்கி, அந்த ஆத்மாவிலேருந்து உற்பத்தியான மனசுக்கு அந்த கர்மாவை போக்கி, அந்த ஜீவனுக்கு ஞானத்தை போதித்து இந்த பிறவா நிலையை அடையிறதுக்காக நான் இந்த ஆசிரமத்தை அமைச்சு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேம்மா. நிறைய மக்கள் வராங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும்ல, எந்த நாளில் உங்களை வந்தால் உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும்? அம்மா, நான் 2-3 இடங்களில் நான் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பழனியில் பண்ணுறேன், திருவண்ணாமலையிலே 2 இடத்துல பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அங்கங்கே ஆட்கள் பார்க்குறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காண்டி பார்க்குறாங்க. ஆனால் திருவண்ணாமலைக்கு நான் ஒரு முக்கியமான நாள் ஒரு பௌர்ணமி, அமாவாசை, இந்த காலகட்டத்தில் நான் இங்கே இருப்பேன். அந்த அமாவாசை காலகட்டத்துலேயும் பௌர்ணமி கால நேரத்துலேயும் நான் இங்கே இருப்பேன். இங்கே என்னை அந்த நேரம் பார்க்கலாமா? ஐயா, நீங்கள் ஜோதி சுரூபமாக இருக்கீங்கன்னு சாதாரண மக்கள்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றின உங்களது கருத்து என்னது? அம்மா, இது பக்தர்கள் தான் சொல்லணுமே ஒழிய அது நான் சொல்லக்கூடாது. நாங்கள் அதை பார்க்கலாமா ஐயா? ஆனால் எங்களிடம் ஜோதி சொரூபம் பற்றி எங்களிடம் பதில் கூறாமல் ஒரு அறைக்குள் சென்று விட்டார்.